அம்மா போங்க சார். சீக்கிரமா போய் டாக்டர் கூட்டிட்டு வா. ஓகே. என்னாச்சு? எப்படி இருக்கு? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க சார். என்னால எதுவுமே சொல்ல முடியாது. முதல்ல பேஷண்ட பார்க்க விடுங்க. கடவுளே, என்னப்பா எப்படியாவது காப்பாத்தணும். என் குழந்தைக்கு எப்படி இருக்கு? ஏதாவது சொல்லுங்களேன். டாக்டர் பாத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாம இருங்க. ஐயோ ஐயோ, என்னம்மா ஏதாவது சொல்லிட்டு போய். கொஞ்ச நேரத்துல நம்மளையே பயமுறுத்திட்டாளே. நர்ஸ், இப்ப போட்ட இன்ஜெக்ஷனை 1 ஹவருக்கு ஒரு தடவை நரம்புல போட்டு விட்டுருங்க. குழந்தைக்கு இந்த மாதிரி ஃபிக்ஸ் வந்துச்சுன்னா உடனே என்ன கூப்பிடுங்க. ஒரு நிமிஷம் கூட டிலே பண்ணக்கூடாது. இவளோட பல்ஸ் ரேட்டிங்க கண்டினியூஸா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே டாக்டர். ஓகே. டாக்டர், நீங்க குழந்தை எப்படி இருக்கு? ஒரு பதில் சொல்ல மாட்டேன்றீங்க. எனக்கு பயமா இருக்கு டாக்டர். ஏதாவது சொல்லுங்களேன். சொல்லுங்க. பி ஃப்ராங்க், இன்னும் 24 மணி நேரத்துக்கு எதுவும் சொல்ல முடியாது. குழந்தையோட பல்ஸ் ரேட்டிங் ரொம்ப லோவா இருக்கு. அந்த வெண்டிலேஷன்ல தான் குழந்தை சர்வே ஆயிட்டு இருக்கு. இப்போதைக்கு என்னால இதை தான் சொல்ல முடியும். கடவுளை வேண்டிக்கோங்க. லேட்டஸ்ட் ஹோப் ஆர் பெஸ்ட். என்ன இப்படி சொல்லிட்டு போறாங்க? ஐயோ. அண்ணி, அம்மாடி. அழாதீங்க நீ ப்ளீஸ். தைரியம் வருமா? அழாதீங்க நீ ப்ளீஸ். ஐயோ அண்ணி, அழாத.
நான் சொல்ற மாதிரி நடந்துக்க. மத்ததை நான் பாத்துக்கிறேன். ஓகே டாடி. முகத்தை அப்படி வச்சுக்காத. என்னம்மா மணி என்ன ஆகுது? இன்னுமா தூங்க போல? சாப்பிட்டீங்களாம்மா? மேரி, அவங்க தான் வயசானவங்க. சரி, உனக்கு என்னமாச்சு? நீ கல்யாண பொண்ணு இல்லையா? காலகாலத்துல தூங்க வேண்டாமா? அப்பதானே மேரேஜ் சமயத்துல முகம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அக்கா, நீங்க சுகர் மாத்திரை சாப்பிட்டீங்களா? டே ஆல்பர்ட், நடிக்கிறத கொஞ்சம் நிறுத்துறியா? நானாமா நடிக்கிறேன்? என்னம்மா சொல்றீங்க? நாங்க தூங்குறோம், தூங்காம போறோம். சுகர் மாத்திரை போடுறோம், போடாம போறோம். அத பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். தயவு செஞ்சு உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. எங்க வேலையை பார்த்துட்டு போறதா? ஆன்ட்டி, நீங்க என்ன சொல்றீங்க? உங்களை நல்லபடியா கவனிச்சுக்கிறது தானே எங்களோட வேலை. யூ bloody cheat! நானும் பாத்துக்கிட்டே போறேன், போய் சொல்லிட்டு போறீங்க, நடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. எங்களை பழி வாங்குறதா உங்க வேலை. எங்க சொத்தெல்லாம் அபகரிக்கிறதா உங்க நோக்கம். எங்களை கொஞ்சம் கொஞ்சமா ஏமாத்தி நடுத்தெருவுல நிறுத்துறதா உங்க லட்சியம். மேரி, என்னம்மா சொல்ற? நான் பெத்த பொண்ணு மாதிரி உன்னை நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன போயா சொல்ற? யாரும் இல்லாத அனாதையா தெருவுல கிடந்தப்போ என்னைக்கு உங்க அம்மாவும் பாட்டியும் எங்களை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல அடைக்கலம் கொடுத்தாங்களோ, அன்னையில இருந்து இந்த குடும்பம் தான் எங்க வாழ்க்கைன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கோமா? எங்களை போயா இப்படி பேசுற? ஆல்பர்ட், நீங்க ரொம்ப நடிக்காதீங்க. நீங்க தோப்புக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருந்ததுலா அங்க இருந்த மேரி கேட்டுட்டா. இனிமேலும் உங்களை நம்ப நாங்க தயாரா இல்ல. இந்த கல்யாண பேச்சை இத்தோட நிறுத்திக்கலாம். நீங்க 2 பேரும் முதல்ல வீட்டை விட்டு கிளம்புங்க. கிளம்புங்க. அம்மா, நாங்க தோப்புல உட்கார்ந்து பேசுனது என்னமோ நிஜம்தாம்மா. ஆனா நம்ம குடும்பத்தை பத்தி எதுவும் பேசலையே. யூ ஷட் அப். ஏன் முன்னாடியே போய் சொல்றீங்களா? நீங்க பேசுறதெல்லாம் காது பட கேட்டவனா? எனக்கு முன்னாடியே ஒண்ணு பேசலன்னு சாதிக்கிறீங்க. மேரி ஒரு தங்க சுரங்கம் நீங்க சொல்லல. இந்த கல்யாணம் பண்றதே மேரி பேர்ல இருக்கிற சொத்தை என் பையன் பேருக்கு மாத்துறதுக்கு தான் நீங்க சொல்லல. ஏய், நீ செல்ல கிளின்னு எவ்வளவு பத்தி பேசல? செல்ல கிளியா? கிளினா பேரட்டு, அது இங்கிலீஷ் எனக்கு தெரியும். ஆனா செல்ல கிளின்னு அப்படி யாரும் எனக்கு தெரியாதே. Will you stop this nonsense, Peter? இதுக்கு மேல போய் சொல்லிட்டே இருந்தா அப்புறம் உங்க 2 பேர் மேலயே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். மரியாதை இங்க இருந்து கிளம்பி போயிடுங்க. மா, இப்ப எனக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சு போச்சு. மேரிய மட்டும் கொஞ்சம் உள்ள அனுப்புங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க ஒரு விஷயமும் சொல்ல வேண்டாம். உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ற துரோகி நீங்க. முதல்ல வெளியில போங்க. அக்கா, நாங்க தாராளமா வீட்டை விட்டு வெளியே போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி உண்மை என்னங்கறத நீங்களும் தெரிஞ்சுக்கணும்ல. கொஞ்ச நேரம்க்கா. மேரிய மட்டும் உள்ள அனுப்புங்க. ஆன்ட்டி, இத்தனை நாளா எங்களை நம்பி எல்லாத்தையும் ஒப்படைச்சிங்க. இன்னும் கொஞ்ச நேரம் எங்களை நம்ப கூடாதா? தயவு செஞ்சு அப்பா பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்களேன் ப்ளீஸ். மேரி, நீ கொஞ்சம் உள்ள போமா. பாட்டி, why should I go? அவங்க 2 பேரும் திருடங்க. அவங்க 2 பேரையும் வெளிய அனுப்புங்க. மேரி, யார் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க கருத்தை சொல்றதுக்கு அவங்களுக்கு அனுமதி கொடுக்கணும். நீ ஒரு நிமிஷம் உள்ள போ. நாங்க அவங்க கிட்ட தனியா பேசிக்கிறோம். மம்மி, நீங்க என்ன வேணாலும் பேசிக்கோங்க. ஆனா இந்த கல்யாணம் மட்டும் நடக்கவே கூடாது. அதுல மட்டும் உறுதியா இருங்க. என்ன ஆல்பர்ட் சொல்லணும்? அக்கா, மேரிய பத்தி நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும். அவளுக்கு முதல்ல ஒரு மாப்பிள்ளைய நிச்சயம் பண்ணோம். அப்ப மேரி என்ன பண்ணா? வீட்டை விட்டு ஓடி போயிட்டா.
அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் தேடி கண்டுபிடிச்சு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு மாப்பிள்ளைய பார்த்தோம். அந்த கல்யாணம் ஒரு குழந்தையால நின்னு போச்சு. அது இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள்ட்ட பேசி சமாதானப்படுத்தி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். அப்ப மேரி என்ன பண்ணா? நம்ம எல்லாரும் முன்னாடியும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை அவமானமா பேசி வீட்டை விட்டு அனுப்பல. இப்ப என் புள்ள பீட்டருக்கு மேரிய நிச்சயம் பண்ணோம். இப்ப மேரி என்ன பண்றா? எங்களை பத்தியே புது கதை சொல்றா. அவ சொல்றத நம்பிட்டு எங்களை போய் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றீங்க. அது மேரிக்கு கல்யாணம் அப்படின்னாலே அத வெறுக்கிற ஒரு ஃபோபியா இருக்கு. அத புரிஞ்சுக்காம நீங்க எங்களை தப்பா நினைச்சிட்டீங்களா? ஆண்டி, இத்தனை வருஷமா நாங்க இங்க இருக்கோம். எங்க மேல ஒரு தப்பு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்களா? எங்களுக்கு உங்க வீட்டு சொத்து தான் குறினா இதுக்கு முன்னாடி நாங்க மேரிய பொண்ணு கேட்டிருக்கலாமே. ஏன் கேட்கல? போன தடவை கூட அந்த கல்யாணம் நின்னு போனப்ப மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் நாங்க சமாதானம் பேசிதானே கூட்டு வந்தோம். நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி ஒரு கெட்ட எண்ணம் எங்களுக்கு இருந்திருந்தா நாங்க மாப்பிள்ளை கிட்ட பேசி கூட்டு வந்திருப்போமா? நாங்க செஞ்சதெல்லாம் இந்த குடும்பத்தோட நன்மைக்காக மட்டும்தான். எங்களை போய் சந்தேகப்பட்டீங்களா? கடைசியா கூட பீட்டரை மேரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்க தான் முடிவெடுத்தீங்க. நானாமா முடிவெடுத்தேன்? நான் உங்ககிட்ட வேணான்னு தானமா சொன்னேன். நீங்க தானே என்ன கம்பல் பண்ணி சம்மதிக்க வச்சீங்க. அப்போ மேரி என்னென்னமோ சொல்றாளே? மேரி எங்களை தோப்புல பாத்துருக்கலாமா? அது உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் அவ சொல்றா பாருங்க, அது முழுக்க முழுக்க அவளோட கற்பனை. அவளோட கல்யாண போபியா அவளை போய் கற்பனை பண்ண வைக்குது ஆண்டி. இதெல்லாம் மேரிய நீங்க சரியா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. இந்த கல்யாணம் வேண்டான்னு முடிவெடுத்தீங்க பாருங்க, அந்த முடிவாவே இருக்கட்டும். மாத்த வேண்டாம். நாங்க வீட்டை விட்டு கிளம்புறோம். இவ்வளவு நாளா இந்த வீட்டுல வச்சு எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததுக்கு அதுக்காக ரொம்ப நன்றி. பீட்டர், பேக் எடுத்துக்க. நம்ம கிளம்பலாம். ஆல்பர்ட், நீங்க எங்கேயும் போக வேண்டாம். இங்கேயே இருங்க. எதா இருந்தாலும் நம்ம பேசி சரி பண்ணிக்கலாம். இல்ல இல்லக்கா, வேண்டாம்க்கா. நாங்க இப்ப பட்ட அவமானமே போதும்க்கா. உங்க குடும்பம் தான் எங்க குடும்பம். உங்களுக்காக உழைக்கிறது மட்டும்தான் எங்க வாழ்க்கைன்னு இவ்வளவு நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அத ஒரு நிமிஷத்துல அப்படியே கலைச்சு தூக்கி போட்டுட்டியக்கா. நாங்க வெளியில போய் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிறோம். வரமா, அடப்பலாம். ஆண்டி, நீங்க எப்ப வேணாலும் என்ன வேலைனாலும் என்ன கூப்பிடுங்க, நான் வந்து பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா ஜென்மத்துக்கும் நாங்க உங்களுக்கு கடன் பட்டிருக்கோம். ஆனா ஒரே ஒரு ரெக்வஸ்ட் ஆண்டி, வேறையை மட்டும் தப்பானவனுக்கு கட்டி கொடுத்துறாதீங்க. ஒரு நல்லவனா பார்த்து கட்டி கொடுங்க. கொஞ்ச நாள்னாலும் நான் மனசார அவளை நேசிச்சேன். நான் வரேன். ஆல்பர்ட், ஒரு நிமிஷம். என்னம்மா? இனிமே இங்கேயே இருக்கலாம். ஏம்மா? நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். நாங்க தான் மேரிய பத்தி சரியா புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு உங்களை தப்பா நினைச்சிட்டோம். ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா, நீங்களும் என் கூட வாங்க. வாங்க.
எங்களுக்கு போய் இவ்வளவு நடிக்க வேண்டியது இருக்குதே. ஃபு. மம்மி அவங்க 2 பேரும் அனுப்பிட்டீங்களா? அவங்கள எதுக்காக வெளியில அனுப்பணும்? இங்க பாரு மேரி, நாம ஏற்கனவே பேசியிருந்த மாதிரி உனக்கும் பீட்டருக்கும் தான் கல்யாணம். இதுல எந்த மாற்றமும் இல்ல. மம்மி உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவங்க 2 பேரும் ஃப்ராடுங்க மம்மி. அவங்க நம்ம சொத்தை அபகரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. மேரி, நாம இங்கதானமா இருக்க போறோம். நம்மள மீறி நம்ம சொத்தை யாரும் அபகரிக்க முடியாது. அந்த பயம் எல்லாம் உனக்கு வேண்டாம். பாட்டி, நம்ம சொத்தை அபகரிக்கிறதுக்காக அவங்க நம்மள கொலை கூட பண்ணிட்டு போயிடுவாங்க. மம்மி ப்ளீஸ் மம்மி, நான் சொல்றத 2 பேரும் கேளுங்களே. நீ சொன்னதை கேட்டதெல்லாம் போதும் மேரி. இனிமே நாங்க சொல்றத நீ கேளு. ஃபாதர் குறிச்சு கொடுத்த தேதியில உனக்கும் பீட்டருக்கும் கல்யாணம். இதுல எந்த மாற்றமும் இல்ல. நீ கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். மம்மி மம்மி என்ன மம்மி, நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. அந்த பீட்டருக்கு இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு இருக்கு. அவனை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இது எல்லாமே உன் கற்பனை மேரி. எப்படியாவது கன்னியாஸ்திரி ஆகணுங்கிறதுக்காக நீ போடுற நாடகம் இது. இத நம்புறதுக்கு நாங்க தயாரா இல்ல. உனக்கும் பீட்டருக்கும் கல்யாணம் நடந்தே தீரும். இதுல எந்த மாற்றமும் இல்ல. புரிஞ்சுதா? இத பாரு மேரி, உன் கல்யாணங்கிறது எங்களோட கனவு மட்டும் இல்லம்மா, உங்க அப்பாவோட கனவும் அதுதான். தயவு செஞ்சு அதுல மண்ணள்ளி போட்டுறாதம்மா. ம். ஆல்பர்ட், நான் மேரி கிட்ட சொல்லிட்டேன்பா. ஃபாதர் சொன்ன தேதியில இந்த கல்யாணம் நடந்தே தீரும். நீங்க பேக் எல்லாம் கொண்டு போய் உள்ள வைங்க. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. ஐயோ ஆண்டி, என்ன நீங்க எவ்வளவு பெரியவங்க, எங்க கிட்ட போய் மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க சொன்னா நாங்க எங்கேயே இருந்துட்டு போயிட போறோம். சரிங்க ஆண்டி, நீங்க சொன்னதுக்காக மேரிய கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதிக்கிறேன். சரிப்பா, நீங்க 2 பேரும் முதல்ல உள்ள போங்க. சரிங்க. போங்க. போ. போங்க. நம்ம குடும்பத்துக்காக மாடா உழைக்கிற ஆல்பர்ட்டையும் இந்த பீட்டரையும் இந்த மேரி பேச்ச கேட்டுட்டு நம்ம தப்பா நினைச்சிட்டோமேம்மா. இனிமே இவங்கள பத்தி மேரி என்ன சொன்னாலும் கேட்கவே கூடாது. அம்மா ஒரு முடிவு எடுத்துட்டா அதுல ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க. பாட்டி எப்பவுமே அம்மா பேச்சு தான் கேட்பாங்க. அவங்கள மாத்தவே முடியாது. இங்க இருந்தோம்னா இந்த திருட்டு பசங்க கிட்ட மாட்டிக்குவோம். நாம இங்க மாட்டிக்கிட்டோம்னா அம்மாவையும் பாட்டியையும் உங்ககிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது. எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு ஒரே வழி இந்த கல்யாணத்துல இருந்து நானே எப்படியாவது தப்பிக்கிறது தான். இன்னைக்கு ராத்திரி இந்த வீட்டை விட்டு போயிட வேண்டியதுதான்.
என்னாச்சு? அகல்யா பாப்பாவுக்கு என்ன? திடீர்னு பாப்பாவுக்கு வளர்ப்பு மாதிரி வந்துருச்சுப்பா. ஐயோ, அகலியா மூச்சு விட முடியாம துடிச்சு போயிடுச்சு. பெரிய டாக்டர் வந்து ஏதோ பண்ணி போறாங்க. ஏதோ உசுர கொஞ்சம் காப்பாற்றி வச்சிருக்காங்கப்பா. தாமரை இன்னும் பாப்பா சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கா. இன்னும் 24 மணி நேரத்துக்கு எதுவுமே சொல்ல முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டு போறாங்க. அண்ணன், நம்ம பாப்பாவுக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு நீ அழாத. நேத்துல இருந்து எத்தனை ஊசி தெரியுமா தாமரை? அந்த பிஞ்சு உடம்பு எத்தனை ஊசியதான் தாங்கும். அவ துடிக்கிறத என்னால பார்க்க முடியல தாமரை. உமா, இந்த ஆஸ்பத்திரின்னு இல்ல, வேற எவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரிக்கு வேணாலும் கூட்டு போய் கண்டிப்பா நம்ம அகலியாவை காப்பாத்திடுவோம். நீங்க பயப்படாம இருங்க. மல்லிகா, நீ இருந்தியா? டாக்டர் என்ன சொன்னாங்க? பிரச்சனை என்னன்னு சொல்லலக்கா. சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கா. இன்னும் 24 மணி நேரம் கழிச்சுதான் எதுவும் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க. என்னடி நீ படிக்காத முட்டாளா நீ? டாக்டர் சீரியஸ்னா அப்படியே விட்டுட்டு உட்காந்துப்பியா? என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க மாட்ட? என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சா நம்ம இன்னொரு டாக்டர் கிட்ட செகண்ட் ஒப்பீனியன் கேட்கலாம்ல. பிரச்சனை என்ன பிரச்சனை? அதான் ஊருக்கு தெரிஞ்ச பிரச்சனை தானே. கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு? வீட்டுல இருக்கிறவங்களுக்கு குழந்தைய நல்லா பாத்துக்கணும்ன்ற என்ன இருக்கணும்? ஓசில ஒரு கல்யாண வாழ்க்கை கிடைச்சிருச்சுன்னு உல்லாசமா சுத்திக்கிட்டு இருந்தா குழந்தை இப்படிதான் ஏங்கி போகும். என்னைக்கு உமா இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்களோ அன்னைக்கு இந்த குடும்பத்துல எல்லா பிரச்சனையும் வந்துருச்சு. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள நீங்க வேற சூழ்நிலை தெரியாம ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. ஏங்க, எனக்கு அங்க சூழ்நிலை தெரியல, நீங்க தாங்க உண்மை தெரியாம நடந்துகிட்டு இருக்கீங்க. ஏங்க, உங்களுக்கு அறிவே இல்லையா? எங்க எதை பேசுறதுன்னு உங்களுக்கு தெரியாதா? இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. என் அக்கா பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உமா இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு யாரெல்லாம் காரணமா இருந்தீங்களோ அத்தனை பேரையும் காலி பண்ணிவிட சொல்லிட்டு அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. விமல், ஏன் இப்படி கோவத்துல நிதானத்தை இழந்து வார்த்தையை விட்டுட்டு இருக்கீங்க? இல்ல சகல, நான் எத்தனை பேர் தான் வாழ்க்கையில இழந்துகிட்டு இருக்கேன். மல்லிகா, நீ வா, டாக்டர் கிட்ட போய் அகல்யாவுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு வந்துடலாம். சரிக்கா? எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், மே கம் இன் டாக்டர்? எஸ், கம் இன். உட்காருங்க. தேங்க்யூ டாக்டர். டாக்டர், அகல்யாவுக்கு திடீர்னு சீரியஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அவளுக்கு என்ன பிரச்சனை? இப்படியேதான் அவளுக்கு எப்பவும் இருக்குமா? எப்பவும் துரு துருன்னு இருக்கிற குழந்தை இப்ப அவ ஆக்சிஜன் மாஸ்க் சலைன்னு போட்டுட்டு இருக்கிறத இதெல்லாம் எங்களால பார்க்க முடியல. நான் ஏற்கனவே இந்த பிரச்சனையை பத்தி உங்களுக்கு ஹிண்ட் பண்ணி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களால இந்த சொல்யூஷனை ஃபைன் பண்ண முடியலனா நான் என்னங்க பண்ண முடியும்? டாக்டர், நாங்க எக்ஸாக்ட்டா என்ன பண்ணணும்? ப்ளீஸ் டாக்டர், கொஞ்சம் கிளியரா சொல்லுங்களேன். அகல்யாவோட கேஸ் ரொம்ப சிம்பிளானதாங்க. ஆனா அதோட கான்சிக்வன்சஸ் தான் ரொம்ப சீரியஸானது. அவ ரொம்ப சின்ன வயசுலயே அவங்க அம்மாவை இழந்திருக்கா. இப்ப அம்மா ஸ்தானத்துல இருந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அம்மாவை பத்தின ஏக்கம் அவ உள் மனசுல இருந்துகிட்டே தான் இருக்கு. அது அம்மா மாதிரி ஒருத்தரை பார்த்ததும் அது எரிமலையா வெடிச்சு போயிடுச்சு. அந்த நெருப்பு எப்ப அணையும், அணையுமா அணையாதான்னு எதையும் என்னால சொல்ல முடியாது. அவளுக்கு அம்மாவோட ஏக்கம் சரியாகணும். அதுதான் இதுக்கு ஒரே சொல்யூஷன். அதுக்கு வழி இல்லாத வரைக்கும் இந்த மாதிரி அவ துடிக்கிறதும் அப்போதைக்கு நாங்க ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு தற்காலிகமா நாங்க சரி பண்றதும் நடந்துகிட்டே தான் இருக்கும். அகல்யாவோட கேஸ்ல ப்ராப்ளம் ஒரு ஸ்டெப் மேல போய் அவளோட பல்ஸ் ரேட்டிங் குறைஞ்சிக்கிட்டே வருது. உண்மையை சொல்ல போனா எங்களுக்கே உள்ளுக்குள்ள கொஞ்சம்
பயமா தாங்க இருக்கு. டாக்டர், இந்த கட்டத்துல மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. அதனாலதான் நான் பிராங்கா சொல்றேன். எதை செஞ்சா அந்த குழந்தையோட இயக்கம் சரியாகுமோ அதை செய்யுங்க. தட்ஸ் இட். அக்கா, டாக்டர் இப்படி நம்பிக்கை இல்லாம பேசுறாங்களே, இப்ப நம்ம என்னக்கா பண்றது? டாக்டர் நம்பிக்கை இல்லாம பேசல மல்லிகா. அவங்க குறிப்பா ஒரு விஷயம் சொல்றாங்க, நாம தான் அதை புரிஞ்சுக்காம இருக்கோம். டாக்டர் என்னக்கா சொல்றாங்க? பாப்பாக்கு அம்மா ஏக்கம் சரியாகணும், அதுதான் ஒரே சொல்யூஷன் சொன்னாங்களே, நீ அதை கவனிக்கலையா? இப்ப நம்ம கோகிலா அன்னைக்கு எங்கக்கா போக முடியும்? நம்ம கோகிலா அண்ணிய மறுபடியும் கொண்டு வர முடியாது, அது சாத்தியமே இல்ல. ஆனா கோகிலா அண்ணி மாதிரி இருக்கிற அல்போன்ஸ் மேரிய கூட்டிட்டு வரலாமே. அக்கா, பாப்பா இப்போதைக்கு அல்போன்ஸ் மேரிய தான் அம்மா நினைக்குது. பாப்பா குணமாகற வரைக்கும் அல்போன்ஸ் மேரிய நம்ம கூட இருக்க சொல்லி கேட்போம். இத செஞ்சா நம்ம பாப்பா குணமாயிடுவா. இதெல்லாம் நடக்குமாக்கா? அகல்யா குணமாகறதுக்காக எதுவும் செய்ய நம்ம தயாரா இருக்கோம், இதையும் செய்வோம். நீ வா. தாமரை, டாக்டர் என்ன சொன்னாங்க? என் பொண்ணு சரியாயிடுவான்னு சொன்னாங்களா? நானும் மல்லிகாவும் போய் அந்த அல்போன்ஸ் மேரி கூட்டிட்டு வரலான்னு முடிவு பண்ணிருக்கோம்மா. ஏப்பா டாக்டர் என்னப்பா சொன்னாங்க? இது மருந்தால குணப்படுத்துற பிரச்சனை இல்ல, அவளோட ஏக்கம் சரியாகணும், அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்கன்னு சொல்றாங்க. நீங்க போய் கூப்பிட்டு அவங்க வருவாங்களா தாமரை? நமக்கு இப்ப அகல்யாவோட உயிர் முக்கியங்க. நானும் மல்லிகாவும் அவங்க கையில கால விழுந்தாது கூட்டிட்டு வரதுக்கு தயாரா இருக்கும். தாமரை, நானும் வரட்டுமா? நானும் நேர்ல வந்து கூப்பிடுறேனே, வாங்க போயிட்டு வரலாம். இல்ல விமல், நீங்க இங்க இருங்க. நாங்க 2 பேரும் போய் பேசி அவங்களை எப்படியாவது கூட்டிட்டு வந்துருவோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நாங்களே போயிட்டு வந்துடுறோம். சரி தாமரை, நீங்க நம்ம கார்லயே போயிட்டு வந்துருங்க. சரிங்க. தாமரை, எப்படியாவது பேசி அந்த அல்போன்ஸ் மேரிய கூட்டிட்டு வந்திருக்கப்பா. என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்தி கொடுக்கப்பா. என் பிள்ளைய இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியல. அண்ணே, நீ கவலைப்படாத, எப்படியும் நாங்க அல்போன்ஸ் மேரியோட தான் வருவோம். சரிப்பா, கூட்டிட்டு வந்துருங்க.
இந்த பூனை தொல்லை தாங்க முடியல. மேரியம்மா, மேரியம்மா எங்க போறீங்க? ஐயோ மேரியம்மா நில்லுங்க. மேரியம்மா எங்க போறீங்க? நில்லுங்கம்மா. மேரியம்மா, பாட்டிமா, அம்மா, ஆல்பர்ட் ஐயா, மேரியம்மா இங்க போறாங்க பாருங்க. சீக்கிரம் வாங்க. பீட்டர் ஐயா, சீக்கிரம் வாங்க. மேரியம்மா என்ன காரியம் பண்றாங்கன்னு பாருங்க. ஐயா அம்மா, சீக்கிரம் கொஞ்சம் வெளியே வாங்க ஐயா. என்னாச்சு? என்ன என்ன ஏன் சத்தம் போடுற? என்ன? நம்ம மேரியம்மா பேக் எடுத்து வீட்டை விட்டு போறாங்க. என்ன சொல்ற ரீட்டா? என்னம்மா பண்றானே அவ. இந்த ராத்திரி நேரத்துல எங்க போறானே அக்கா, தெரியலையேம்மா. நீங்க கவலைப்படாதீங்க. அவ எங்க இருந்தாலும் நாங்க தெரியும். பீட்டர், என் கூட வாங்க. ஐயோ ஏற்கனவே ஓடி போனவ எத்தனை தடவை ஓடி ஓடி போவா கர்த்தரே. ஐயோ கர்த்தரே, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? அப்பா, கதவு திறந்துருக்கு பாருங்க. அங்க போற பாரு. வா. அதோ போறப்பா. என்ன திமிருப்பா அவளுக்கு? அவ மட்டும் என் கையில கிடைக்கிட்டு என்ன பண்றேன்னு பாருங்க. விடு பீட்டர், அமைதியா இரு. அந்த பக்கம் போக வாய்ப்பில்லை. இந்த பக்கம் தான் ஓடி போயிருப்பான்னு நினைக்கிறேன். வா போய் பார்க்கலாம். வாங்க.
யோ, நிறுத்து நிறுத்து. முருகா, முருகா சார் இங்க வா. என்ன பீட்ரு சார் இந்த பக்கம்? ஒரு பொண்ணு கையில பேக்கோட ஓடி வந்தா, நீ பாத்தியா? நான் இப்பதான் சார் வந்தேன், யாரையும் பார்க்கலையே. சரி, போற வழியில எங்கேயாவது பார்த்தா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. சரிங்க சார். பீட்டர், நீ ஒன்றும் கவலைப்படாத. வீட்டுக்கு போய் வண்டி எடுத்துட்டு ஒரு ரவுண்டு பார்ப்போம். பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் ஒரு இடம் விடக்கூடாது. எங்க போயிட போறான்? வா. அண்ணா, அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு போங்க. ஏதோ ஒரு குருட்டு தைரியத்துல இந்த ராத்திரி கிளம்பி போயிட்டு இருக்கோம். அல்போன்ஸ் மேரி நம்ம கேக்குறதுக்கு சம்மதிப்பாங்களாக்கா? நாம நமக்காக கேட்க போல, ஒரு குழந்தையோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் கேட்க போறோம். நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அவங்க கொஞ்சம் நல்லவங்க மாதிரி தான் தெரியுது. அவங்க நிச்சயம் நமக்கு உதவி பண்ணுவாங்க. மத்த சமயம்னா பரவாயில்லக்கா, நானும் முழு நம்பிக்கையோட இருந்திருப்பேன். இப்ப நம்ம பாப்பாவால அவங்க கல்யாணமே நின்னு போயிருக்கு. கல்யாணம் நின்னு போறது ஒரு குடும்பத்துக்கு பெரிய அவமானம் இல்லையா? அவங்க அந்த கோவத்துல இருப்பாங்க. நம்ம கிட்ட கோவமா தானேக்கா பேசுவாங்க. அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் நடந்திருக்க கூடாதுதான். அது பெரிய வருத்தம் தான் மல்லிகா. ஆனா நமக்கு மட்டும் என்ன வழி இருக்கு? நாம அவங்க காலில் விழுந்து கேட்கதானே போறோம். இப்போ தேவையில்லாம அதை பத்தியெல்லாம் குழப்பிக்க வேண்டாம். அல்போன்ஸ் மேரியும் ஒரு பொண்ணு தான். நம்ம ஒரு குழந்தை உயிரை காப்பாத்துறதுக்காக தான் இதை கேட்க போறோம். எந்த பொண்ணும் ஒரு குழந்தையோட உயிர்னா இறங்கிதான் வருவாங்க. எனக்கு இது நல்லபடியா நடக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. நம்ம குழப்பிக்க வேண்டாம். இன்னொன்னு, எதையும் நம்ம போய் பார்த்துடணும். அப்பதான் உண்மை என்னன்னு தெரியும். அதோ தெரியுது பாரு, அந்த வீடுதான். அதோ அந்த வீடு. சரி வா போய் பார்க்கலாம். அண்ணே, அல்போன்ஸ் மேரி இருக்காங்களா? அல்போன்ஸ் மேரியா? என்னம்மா தெரிஞ்சு கேக்குறீங்களா தெரியாம கேக்குறீங்களா? எங்களுக்கு எதுவும் தெரியாதுங்க. அல்போன்ஸ் மேரி எங்களுக்கு தெரிஞ்சவங்க. அவங்கள பார்த்துட்டு போலன்னு தான் வந்தோம். என்ன விஷயம்? அல்போன்ஸ் மேரி தான் நேற்று ராத்திரியே வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்களேம்மா. இப்போ வந்து நீங்க அல்போன்ஸ் மேரிய பத்தி கேக்குறீங்க? வீட்டை விட்டு ஓடிட்டாங்களா? ஏன்னு? நீங்க யாரு என்னங்கிற விவரமே தெரியல. நான் வேலை செய்யற வீட்டு கதையெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியுமா? கிளம்புங்கம்மா, கிளம்புங்க. என் வேலைக்கு உள்ள வச்சிடாதீங்கம்மா. அண்ணே, வீட்டுல வேற யாரும் இல்லையா? இல்லம்மா, வீடு பூட்டி இருக்குது, தெரியல. கிளம்புங்க, கிளம்புங்க. அண்ணே, நாங்க மல்லிகா, அவர் தான் வேலைக்கு ஒல வச்சிடாதீங்கன்னு சொல்றாருல்ல. நம்மளால அவருக்கு எதுக்கு பிரச்சனை வரணும்? வா நம்ம போலாம். அல்போன்ஸ் மேரிய பார்க்க வந்தா இப்படி ஆயிடுச்சு. அல்போன்ஸ் மேரி வீட்டை விட்டு போயிட்டு தான் சொல்றாரு. ஒருவேளை நம்ம அகல்யா பாப்பா அவங்க கல்யாணத்தை நிப்பாட்டினதான் காரணமா இருக்குமோ? தெரியலையேக்கா.
இப்ப நம்ம பாப்பாவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையே. மல்லிகா, எல்லா சமயமும் நம்ம கடவுளை நம்பிதான் வாழ்ந்திருக்கோம். இப்பவும் கடவுளே நம்புவோம். நிச்சயமா அவர் நம்மள கைவிட மாட்டாரு. நீ வா, வண்டியில ஏறு, போலாம். என்ன இடம் இது? மார்க்கெட் மாதிரி இருக்கு. சென்னை வந்துட்டோமா? சொல்லுப்பா. சரிப்பா, வண்டி லோடு ஏற்றிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன். ஆமாம், அந்த கோணி பை எங்கே வச்சிருக்க? சரி பின்னாடி இருக்கா? நான் பார்த்து எடுத்துக்கிறேன். சரிப்பா. வணக்கம் பீட்டரண்ணே, நான் சென்னைக்கு வந்து சேர்ந்துட்டேன். அந்த பொண்ணை எங்கேயும் பார்க்கலண்ணே. பார்த்தா உடனே உங்களுக்கு கால் பண்ணுறேன். சரிண்ணே. அண்ணா, லோடு எடுத்துட்டு இன்னைக்கு நைட்டே கிளம்பிடுவேண்ணே. சரிண்ணே. இருந்து தப்பிச்சு வந்துட்டோம். இவ்வளவு பெரிய சென்னையில எங்க போறதுன்னு தெரியலையே. ஜீசஸ். கோகிலாக்கா இருக்கும்போதும் சரி, கோகிலாக்கா குழந்தை என் கையில கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறமும் சரி, அகல்யாவ என் வயித்துல பிறந்த குழந்தையாதான் நான் நினைச்சு வளர்த்துட்டு இருக்கேன். அதுல ஒரு துளி கூட மாற்றம் கிடையாது. என் மனசுல நினைச்சிட்டு இருக்கிறது உனக்கு எல்லாமே தெரியும். இன்னைக்கு அந்த குழந்தை சாக பழைக்க கிடக்குறா. உனக்கு உயிர் தான் வேணும்னா என் உயிர் எடுத்துக்கோ தாயே. என் குழந்தை உயிரை காப்பாத்தி கொடுத்தாயே.
உலகத்துல இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் நீ மட்டும்தான் தாய். நாங்க எல்லாருமே உன் குழந்தைங்க தான். அப்படி பார்த்தா அகல்யா பாப்பாவும் உன் குழந்தை தானே. அந்த அகல்யாவோட உயிரை தயவு செஞ்சு காப்பாத்தி கொடுத்தாயே. மேரி மூலமாதான் அவளோட அம்மா ஏக்கம் தீரும்னா தயவு செஞ்சு அந்த மேரிய தாமரையோடையும் மல்லிகாவோடையும் அனுப்பி வைத்தாயே. சின்ன குழந்தையோட உயிர் எப்பவுமே தெய்வமும் கையில தான் இருக்கு. நான் மனசோறு சாப்பிடுற இந்த நேர்த்தி கடனை ஏத்துக்கிட்டு என் குழந்தைய பத்திரமா என்கிட்டே திருப்பி கொடுத்துரு தாயே. என்னைக்குமே என் குடும்பம் காலடியில கிடக்கும் தாயே. தாயே, எல்லாரும் உன் முன்னாடி வந்து எனக்கு இதை செய், இந்த நேர்த்தி கடனை நான் செய்யறேன்னு வேண்டிப்பாங்க. நானே கூட அப்படி வேண்டியிருப்பேன். ஆனா நான் இப்போ உன்கிட்ட பேரம் பேச வரல தாயே. நான் என் நேர்த்தி கடனுக்காக மண்சோறு சாப்பிடுறேன். என் குழந்தைய காப்பாத்தி கூடன்னு உன்கிட்ட கேட்க வந்திருக்கேன். சாப்பிட போறேன். என் குழந்தையை காப்பாத்தி கொடுத்தாயே. பாவம், அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனையோ தெரியல, இப்படி அவளை வருத்திக்கிட்டு மண்சோறு சாப்பிடுறாளே. அந்த பொண்ணோட பிரச்சனையை சீக்கிரமா சரி பண்ணித்தாயே.
நாங்க என்னப்பா பாவம் பண்ணோம்? ஏப்பா மேரி எங்களை எப்படி கஷ்டப்படுத்துறா? இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம், ஊரெல்லாம் சொல்லியாச்சு. இந்த சமயத்துல இப்படி வீட்டை விட்டு ஓடி போனா அது குடும்பத்துக்கு அசிங்கம் இல்லையா? அது ஏன்பா இந்த பொண்ணுக்கு புரியவே மாட்டேங்குது. அப்படி என்னப்பா நாங்க அவளை கொடுமைப்படுத்திட்டோம்? பெத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறது ஒரு தப்பா? எப்ப கல்யாணம் ஏற்பாடு பண்ணாலும் இதே மாதிரி தான் பண்றா. ஊருக்குள்ள நம்ம தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? மனசெல்லாம் ஒரே வேதனையா இருக்கு. அவ கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட வாழணும்னு அவங்க அப்பா எவ்வளவு ஆசைப்பட்டாரு தெரியுமா? கடைசியில உயிர் பிரியும் போது கூட என் பொண்ணுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு தான் போனாரு. அவங்க அப்பாவுக்கு தான் பெரிய அவமரியாதையை ஏற்படுத்தி கொடுத்துட்டா. பீட்டருக்கு என்ன குறைச்சல்? பீட்டரை விட நல்ல மாப்பிள்ளையா நான் எங்க போய் தேடுவேன்? பீட்டரையே வேண்டான்னு சொன்னானா அவ மனசுல என்னதான் இருக்கு? இப்படி எங்களை கிறுக்கு பிடிச்ச மாதிரி புலம்ப விட்டுட்டு போயிட்டாளே, இது அவளுக்கு நல்லா இருக்கா? இதுக்கு முன்னாடி கல்யாணம் முடிவான சமயத்திலேயே மேரியம்மா இந்த மாதிரி ஒரு ராத்திரியில வெளியே போயிட்டாங்க. அன்னைக்கு கொஞ்சம் முன்னாடியே எந்திரிச்சிட்டேன். என்ன மேரியம்மான்னு கேட்ட உடனே, ஒன்னும் இல்ல, என் ரூம்ல வோல்டேஜ் ப்ராப்ளம், ஏசி சரியா ஓடல, அதான் காத்தோட்டமா வெளியே வந்தேன்னு சமாளிச்சிட்டாங்க. அப்பவே இந்த மாதிரி ஓடுறதுக்கு தான் பிளான் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு இப்பதாமா தெரியுது. எங்களுக்கே ரொம்ப வருத்தமா இருக்குக்கா. இந்த கல்யாண பேச்சு கூட ஆரம்பிச்சிருக்க வேண்டாமோன்னு நானும் பீட்டரும் நினைச்சு ரொம்ப வேதனைப்பட்டோம். பீட்டர்னு இல்லக்கா, மேரிக்கு வேற யார் கூட கல்யாணம் நிச்சயமா இருந்தாலும் அவ இந்த காரியம் தான் பண்ணிருப்பான். ஆனா பீட்டரோட கல்யாணம் முடிவாகி அவ இந்த மாதிரி பண்ணதுனால எங்க 2 பேரால ஊருக்குள்ள தலை காட்ட முடியல. எல்லாரும் எங்களை பார்த்து சிரிப்பா சிரிக்கிறாங்க அக்கா. யாருப்பா உங்களை பார்த்து அப்படி சிரிக்கிறது? ஏன் முன்னாடி கொண்டாந்து அவங்கள நிப்பாட்டு, நான் பதில் சொல்றேன். என் பேத்தி பண்ண தப்புக்கு நீங்க என்னப்பா பண்ணுவீங்க? நடந்தது விடுங்கப்பா, அது நம்ம கையில இல்ல. இப்ப மேரி எப்படி தேடி கண்டுபிடிக்க போறோம் அத சொல்லுங்க. ஆண்டி, பேப்பர்ல ஒரு விளம்பரம் கொடுக்கலான்னு இருக்கோம். அதான் நமக்கு இமிடியேட் சொல்யூஷனை கொடுக்கும். மேரிய பத்தி சொல்றவங்களுக்கு ஒரு சன்மானம் கொடுப்போம் நாம அறிவிச்சோம்னா நிச்சயம் யாராவது தகவல் சொல்லுவாங்க. நாம போய் மேரிய கூட்டு வந்துருவோம். அப்படின்னா நம்ம உடனே அதை செஞ்சிட வேண்டியதானப்பா? யாருக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும்? இது பொண்ணு விஷயம் இல்லையா? உங்களை ஒரு வார்த்தை கேட்டு செய்யலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க என்ன எங்க குடும்பத்துக்கு கெடுதலா பண்ண போறீங்க? நேத்து ராத்திரி மேரி காணாம போனதுல இருந்து நீங்க 2 பேரும் ஒரு பொட்டு கண் அசரல. அத நான் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். இங்க பாருங்க, என்ன செஞ்சா மேரி கிடைப்பாளோ அது எல்லாத்தையும் செய்யுங்க. நாம முடிவு பண்ண தேதியில உனக்கும் மேரிக்கும் கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும். எனக்கு அதுதான்ப்பா முக்கியம். அக்கா நீங்க கவலையப்படாதீங்கக்கா. அதுக்கு முன்னாடி மேரியை இந்த வீட்டுல கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது எங்க 2 பேருடைய பொறுப்பு. நாங்க உடனே கிளம்புறோமா? வரமா? ரீட்டா, நாங்க திரும்ப வர வரைக்கும் இந்த வீட்டை நீதான் பத்திரமா பாத்துக்கணும். வெளியில எங்கேயும் போயிடாத. கண்டிப்பாங்க ஐயா, நான் பாத்துக்கிறேன். வரேன் ஆண்டி. கர்த்தரே, எங்க மேரிக்கு நல்ல புத்திய கொடு. அவ எங்க இருந்தாலும் அவளை பத்திரமா வச்சிரு. அவளை சீக்கிரம் மீட்டு கொண்டு வந்து சேர்த்திருப்பா. எப்பவும் நான் ஏத்துற மெழுகுவத்திய என் காலம் முழுக்க உனக்கு நான் ஏத்திக்கிட்டே இருப்பேன். சென்னையில நமக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் ஃபாத்திமா தான். அவ வீட்டுக்கு போலாமா? இல்ல இல்ல, நான் ஃபாத்திமா வீட்டுக்கு போனேன்னா அவ வீட்டுக்கு என்ன தேடி வந்துருவாங்க. வேண்டாம், அங்க போக கூடாது. ஆனா நான் வேற எங்க தான் போறது? ஒன்னும் புரியலையே.
கர்த்தரே, எனக்கு ஒரு வழியை காட்டுங்க. மீனா அன்னை ஸ்டோர். எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க மேடம். எனக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வேணும். இருக்கு மேடம். பட் 1000 rupeesக்கு சேஞ்ச் இருக்குங்களா? கொஞ்சம் சீக்கிரமா கொடுங்க. 1000 ரூபா. எவ்வளவு ரூபா? யாத்தாடி. 25. இந்தாங்க மேடம். ஒரு நிமிஷம். அண்ணா, கொஞ்சம் சீக்கிரமா சேஞ்ச் கொடுக்குறீங்களா? பாத்தியாடா? ஆமாடா. டேய் கிரி, பொண்ணு சென்னைக்கு தனியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன்டா. ஆட்டையை போடலாமாடா? ஆமாடா கொக்கு, பொண்ணு ஊட்ட விட்டு ஓடி வந்திருக்கும் போல இருக்கு. அதான் எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்து பேந்த முழிச்சிட்டு இருக்கு. பொண்ணு உனக்கார வீட்டு பொண்ணா இருக்கு. கையில பாத்தியா 1000 ரூபாய் நோட்டா இருக்கு. பேக்க மட்டும் அடிச்சோம்னு வச்சுக்க, நமக்கு செம வேட்டை. என்ன சொல்ற? அடிச்சிடலாம். கொஞ்ச தூரம் பொண்ணை ஃபாலோ பண்ணுவோம். ஆள் நடமாட்டமே இல்லாத இடம் பார்த்து நம்ம கைவரிசை காட்டிடுவோம். என்ன சொல்ற? பாப்பா. கொக்கு, வாடா வாடா, போடா போடா, போ போ. டேய் வாடா. வரடா, போடா. வாடா. இந்த இடம் ரொம்ப மோசம். வெள்ளை கலர்ல சுத்தம் பண்ணிருக்காங்க. அது ஓனருக்கு கலர் அடிக்க காசு இல்லடா. அந்த வீடு எனக்கு பிடிக்கவே இல்லடா. அந்த மாடல் தான் நீ கண்ணுக்குள்ளே நிக்குது. ஆமாடா. கீரி, 1 ஹவருக்கு ஒருத்தன் வர்றதே அபூர்வமான இடம் இது. பேக் அடிக்கிறதுக்கு சரியான இடம் இது. அடிச்சிடலாமா? பாடம் அடிச்சிடலாம்.
இலையில ஏன்டா பச்சையா பச்சை தண்ணி ஊத்துறதால பச்சையா இருக்குடா. எனக்கு இதை பத்தி சொல்லி யாரை வேணுங்க? உனக்கு வீட்டுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறேன்டா. சரிடா. இல்லடா நீ தப்பா சொல்ற. இல்லடா அங்கதான்டா விட்டா. இங்கதான்டா வண்டியை விட்டேன். அங்க டேய் புட்றா புட்றா புட்றா. நாசுவா பாருங்க என்ன இல்லடா அவள புட்றா. ஓடுறா ஓடுறா. ஏய் அப்பா நில்லுமா. ஏமா நில்லுமா. உன்னை நம்பி எவ்வளவு பிளான் பண்ணி வச்சீங்க. ஏமா ஓடுறா. அதெல்லாம் கெட்றாதமா. டேய் கீரி, சுத்து முத்து ஆள் இருக்காங்க. ஆமாண்டா. கொஞ்சம் அடக்கி வாசிப்போம். வா போ. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ரொம்ப நேரமா ஏன் என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க? டேய் பாருடா, பொண்ணு ரொம்ப அன்பா நம்மளுக்கு என்ன வேணும்னு விசாரிக்குது. எங்களுக்கு ஆளுக்கு ஒரு ஆஃபும் ஒரு ஃபுல் தந்தூரி சிக்கனும் மட்டன் பிரியாணியும் வேணும், வாங்கி தெரியா? மரியாதை இங்க இருந்து போயிடுங்க, இல்லனா நான் போலீஸ கூப்பிடுவேன். என்னது? போலீஸ கூப்பிடுவியா? தாராளமா கூப்பிடு. உனக்கு எதுக்குமா சிரமம்? நானே கூப்பிடுறேன். போலீஸ் போலீஸ் போலீஸ்! என்னம்மா எவ்வளவு சவுண்டா கூப்பிட்டு போலீஸ காணோம்?
ஏய் குறி பேக. இல்ல நான் தர மாட்டேன். ஏய் பேக்க கொடுக்க போறியா இல்லையா? இல்ல என்னால தர முடியாது. டேய் கொக்கு, பொண்ணு ரொம்ப நேரமா வேலையை காட்டுறா. அந்த பிளேட் எடுத்து மூஞ்சில கோடு போடுறா. ஏய் ஒழுங்கு மரியாதை பேக்க குடுறி. இல்ல என்னால தர முடியாது. ஏய் நாம எதுக்குடா மயிலே மயிலே இறக்கு பொண்ணு கெஞ்சிட்டு நிக்கணும்? குடுங்கடா பேக. ஏய் குடி. ஏய் குடிடா. ஏய் குடிடா. ஏய் ஓட்டனா குடி. ஏய் அப்பா. என்ன சின்ன தெரியலையா? அம்மாடி அம்மாடி அம்மா இங்க பாருமா. யாருமா நீ? கண்ணு முடிச்சு பாத்து வர்றது இல்லையா? பார்த்தா சார் வந்தேன். என்ன சின்ன தெரியலையா? தலையில அடிபட்டு இருக்கு. ஹாஸ்பிடல் தூக்குங்க. தூக்குங்க. பாத்து. டேய் கிரி வர வர பாத்து. புடிங்க. ஏ பீட்டர், அந்த அட்வர்டைசிங் காரனை தேடி நாம போறோமா இல்ல அவனே இங்க வருவானா? இல்ல டாடி, நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் இங்க ஏதோ பக்கத்துல வேலையா இருக்காரா. முடிச்சிட்டு ஒரு 1/2 hourல கிளம்பி வந்துடுறேன்னு சொன்னாரு. அவன் சீக்கிரமா வரணும். டாடி, இதோ அவரே வந்துட்டாரு. வணக்கம் சார். வணக்கம். சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லைங்க. கவர் கொடுங்க. இந்தாங்க, இவங்க பேர் அல்ஃபோன்ஸ் மேரி. இவங்க காணாம போயிட்டாங்க. காணவில்லைன்னு விளம்பரம் கொடுக்கணும். என்ன மாதிரி மேட்ரு வரணும் சார்? இந்தாங்க, இதுல மேட்ரு எழுதியிருக்கோம் பாருங்க. இதான். எந்தெந்த பத்திரிகையில வரணும்? தமிழ் முரசுல வந்தா போதும் சார். அது இன்னைக்கு டைம் முடிஞ்சு போச்சு. அப்போ தினகரன்ல காலையில வர்ற மாதிரி பண்ணுங்களேன். ஓ ஓகே. நம்ம டிஸ்ட்ரிக்ட் மட்டுமா தமிழ்நாடு முழுக்க? தமிழ்நாடு முழுக்க போட்டுருங்க. ஓகே சார். சார் பேமெண்ட்டு? பரவாயில்ல சார், நமக்குள்ள என்ன இருக்கு, நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன் சார். ஓகே. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. பீட்டர், இன்னும் 24 மணி நேரம் தான். அதுக்குள்ள அந்த அல்போன்ஸ் மேரியை கண்டுபிடிச்சே தீரணும்டா. ஆமா, கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன்டா அந்த அல்போன்ஸ் மேரிக்கு. அப்புறம் காட்டுறேன் நான் யாருன்னு. டாக்டர், இப்போ என் குழந்தைக்கு எப்படி இருக்கு? எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல சார். தொடர்ந்து இன்ஜெக்ஷன் போடுறதுனால கொஞ்சம் பிரச்சனை இல்லாம இருக்கா. இன்ஜெக்ஷன் போறத நிறுத்திட்டா நேத்து வந்த மாதிரி மறுபடியும் ஃபிக்ஸ் வந்துரும். அது மாதிரி இன்னொரு ஃபிக்ஸ் வரக்கூடாது. அது குழந்தையோட பிரெயினையே செயலிழக்க வச்சிரும். ஆமா, நேத்து நீங்க யாரையோ கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்களே? என் தங்கச்சி 2 பேரும் போயிருக்காங்க டாக்டர். கண்டிப்பா கூட்டு வந்துருவாங்க. அதுக்கு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. மெடிசினால முடியாதுன்னு ஆயிடுச்சு. அடுத்து என்ன வழி இருக்குங்கிறத நாம பார்க்க ஆரம்பிக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். கண்டிப்பா டாக்டர், என் தங்கச்சியை எப்படியும் கூட்டிட்டு வந்துருவாங்க. ஓகே, நான் மறுபடியும் வந்து பார்க்கறேன். அவளியா? ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னாச்சு? ஆக்சிடென்ட் கேஸ் மேடம். இவங்க தான் கொண்டு வந்து சேர்த்தாங்க. பிளட் நிறைய வருது. எவ்வளவு நேரம் ஆச்சு? இப்பதான் ஆச்சு மேடம். சரி, சீக்கிரமா வாங்க.
என்னங்க என்ன அவசரமா தூக்கிட்டு போறாங்க? ஏதாவது ஆக்சிடென்ட் கேஸா இருக்கும் சார். சரி எவ்வளோன்னு பாருங்க. 1500 ஆயிருக்கு சார். $1500ங்களா? ஆமா. இந்தாங்க. சீக்கிரம் சார், நீங்க உள்ள வரக்கூடாது, இங்கே வெயிட் பண்ணுங்க, டாக்டர் கூப்பிடுவாங்க. ஹலோ ஹலோ, சிக்னலே இல்ல. யாருங்க? நம்ம புள்ள தான், நம்ம வர்றோம்னு சொல்லியிருந்தோம்ல, அதான் ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். சரி நான் கீழே போய் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி நம்ம வர்றதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு வந்துடுறேன். டாக்டர் மருந்து மாத்திரை வாங்கணும்னு சொல்லுவாங்க. இந்த 1000 ரூபாய் செலவுக்கு வச்சுக்க, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏமா பேஷண்ட் நேம் என்ன? பேர் தெரியாது. நாங்க வர்ற வழியில எங்க கார்ல வந்து விழுந்துட்டா. அடிபட்டதும் மயங்கிட்டா. ஆபத்து ஒண்ணும் இல்லல்ல? ஆபத்தெல்லாம் ஒண்ணும் இல்ல, நெத்தியில லேசா காயம் பட்டிருக்கா, அவ்வளவுதான். ஆக்சிடென்ட் ஆன பயத்துல மயங்கி விழுந்திருக்காங்க. காயத்தை கிளீன் பண்ணி மருந்து போட்டிருக்கேன். இந்தாங்க, இந்த இன்ஜெக்ஷனை போய் சீக்கிரமா வாங்கிட்டு வாங்க. சரிங்க. வரேங்க. தம்பி, இந்த இன்ஜெக்ஷன் வாங்கணும். மெடிக்கல் ஷாப் எங்க இருக்குப்பா? அந்த கடைசியில போய் வலது பக்கம் திரும்பினீங்கன்னா அங்க படிக்கட்டு வரும், மேல போகணும். நேரா போய் படிக்கட்டுல ஏறணுமா? ஆமாமா. தம்பி, எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? சொல்லுங்க. படி ஏறினா எனக்கு இடுப்பு வலி வந்துருப்பா. கொஞ்சம் இந்த மருந்தெல்லாம் வாங்கி தரீங்களா? உங்களுக்கு புண்ணியமா போகும். சரிங்கம்மா. இந்தப்பா. சரிங்கம்மா, மருந்து வாங்கிட்டு வந்தீங்க. இதுல நேரா வந்தீங்கன்னா 3வது. சரிம்மா, எனக்கு தெரியும், நான் வந்து தரேன். சரிப்பா, ரொம்ப நன்றி. யாரு பெத்த பிள்ளையோ, நல்ல மனசு. எங்கம்மா இன்ஜெக்ஷன்? ஏதோ வாங்கிட்டு வர போயிருக்காங்க டாக்டர். அந்த பொண்ணு பேர் சொன்னாங்களா? இன்ஜெக்ஷன் போட்டாதான் பெயின் குறையும், அவங்க அதுக்கப்புறமா தான் பேசுவாங்க. யாரு? மேடம், நான் தான் இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வர சொன்னேன். கொடுங்க. ரொம்ப நன்றி தம்பி, நான் மறக்கவே மாட்டேன். என்னாச்சுமா? ஆக்சிடென்ட்பா. வரேம்மா. தாமர மல்லிகா வராங்க. என்னம்மா? தாமரை எங்கப்பா? மேரி வரலையா? மேரி எங்க? தாமரை மேரிய கூட்டிட்டு வரல நீங்க?
அப்புறம் வரேன்னு சொன்னாங்களா மல்லிகா? அம்மாடி தாமரை, அந்த பொண்ணு மேரி என்னம்மா சொல்லுச்சு? சொல்லுமா. மேரி அவங்க வீட்லயே இல்ல அத்தை. அவங்க குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்கு. வீட்டை விட்டு அவங்க எங்கேயோ போயிட்டாங்களா? வீட்டை விட்டு போயிட்டாங்களா? என்ன தாமரை சொல்ற? வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னா எங்க போயிட்டாங்க? எங்க போனாங்கன்னு தெரியல மாமா. ஆனா வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. என் குழந்தைக்கான ஒரே நம்பிக்கையா இருந்தாங்க அந்த மேரி. அந்த ஒருத்தரையும் கடவுள் எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டாரு. அம்மா, அப்ப என் நம்பிக்கை எல்லாமே போயா? என் நேர்த்தி கடன் எல்லாமே வீணா? அப்ப கடவுள் என் பிள்ளைய காப்பாத்த போறதே இல்லையா? உமா, உமா அழாத. நம்ம நம்பிக்கையை மட்டும் எழுந்திரவே கூடாது. நம்ம நம்பிக்கை தான் அகல்யா பாப்பாவை காப்பாத்தும். நீ தைரியமா இரு, அழாத உமா. அண்ணன், நீயே அழுதா எங்களுக்கு யாருன்னு ஆறுதல் சொல்லுவா? நீ நம்பிக்கையோட இருந்த. நீ இங்க வர்ற வரைக்கும் நானும் நம்பிக்கையோட தான் இருந்தேன். எப்படி மேரிய கூட்டிட்டு வந்துருவீங்க, என் குழந்தை கண்ணு முடிச்சிரும்னு நம்பிக்கையோட இருந்தேன். நீ 2 பேரும் வருகையோட வந்துட்டப்ப அண்ணனோட நம்பிக்கை தரமாட்டமா ஆயிடுச்சுப்பா. அண்ணன், போற வழி வர வழியெல்லாம் கண்ணுல பட்ட எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு வந்திருக்கோம். எல்லா கோவில இருந்து திருநீர் எடுத்துட்டு வந்திருக்கோம். உலகத்துல நம்மள யார் கைவிட்டாலும் நம்ம கும்பிடுற சாமி நம்மள கைவிடாதுன்னு நீ தைரியமா இரு. அம்மாடி, அந்த விபூதி எடுத்துட்டு போய் குழந்தை நெத்தில பூசி விடுமா? சரிங்க அத்தை. கடவுளே, திக்கத்தவங்களுக்கு தெய்வம் தான் துணைன்னு சொல்லுவாங்க. நாங்க இப்ப திக்கத்து தான் போய் நிக்கிறோம். டாக்டரும் கைவிட்டு இருக்கிற இந்த நிலைமையில எங்களுக்கு உங்களை தவிர வேற யாருமே இல்ல. நீங்க தான் நின்னு எங்க அகல்யா பாப்பாவை குணப்படுத்தி கொடுக்கணும். அம்மாடி, எங்க காருக்கு முன்னாடி குறுக்க வந்து விழுந்துட்டம்மா. கார் மோதினதுல உனக்கு மயக்கம் வந்து விழுந்துட்ட. நாங்க தான் கொண்டாந்து ஆஸ்பத்திரியில சேர்த்தோம். வேற ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா. உனக்கு மயக்கம் தெளிஞ்ச உடனே போலான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஜீசஸ்,
எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஏமா ஏதாவது குடிக்கிறியாமா? வாங்கிட்டு வரட்டுமா? இல்ல இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்மா, நாங்க எங்க ரிலேட்டிவ் கல்யாணத்துக்காக போய்கிட்டு இருந்தோம். போற வழியில ஆக்சிடென்ட் ஆனதுனால அப்படியே இங்க ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டோம். நாங்க அவசரமா போகணும்மா. ஆனா நீ சாயந்தரம் வரைக்கும் இங்க இருக்கலாம்மா. நாங்க பணம்லாம் கட்டிட்டோம். நாங்க போயிட்டு வர்றோம்மா. எனக்காக நீங்க சிரமப்பட வேண்டாம். நான் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு போறேன். நீங்க 2 பேரும் கிளம்புங்க. அப்ப நாங்க வர்றோம்மா. மேடம், இந்த இன்ஜெக்ஷனை டாக்டர் 1 ஹவருக்கு ஒரு தடவை போட சொல்லியிருக்காங்க. எங்க கிட்ட ஸ்டாக் இல்ல, வெளியில போய் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். தாமரை ஏட்ட கூட நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லைங்க, நானே போய் வாங்கிட்டு வரேங்க. ம் சரி. சாரிங்க. அண்ணி, Why are you getting so emotional? What's your problem? அப்படியே அச்சசல் நம்ம கோகிலானி மாதிரி தான் இருந்தாங்க. நீங்க நீங்க மேரியா? Yeah, I'm Mary. மல்லிகா, மல்லிகா, அண்ணே, உமா, சீக்கிரம் வாங்க. எல்லாரும் சீக்கிரமா வாங்க. என்னம்மா, என்னம்மா? மேரி, மேரி, இவங்க தான் என்னோட அக்கா. பேரு தாமரை. அம்மாடி, நீதான் மேரி அம்மா? அச்சசல் அப்படியே எங்க கோகிலா மாதிரியே இருக்கேம்மா. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரியே நிக்கிறம்மா. Oh, you're also from Kokila's family?
எதுக்கு எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க? இங்க நான் அட்மிட் ஆயிருக்கேன்னு தெரிஞ்சு வந்திருக்கீங்களா? இல்லைங்க, நாங்க உங்களை தான் தேடிட்டு இருந்தோம். நானும் மல்லிகாவும் உங்க ஊருக்கே உங்களை தேடி போனோம். நீங்க வீட்டை விட்டு போயிட்டு தான் சொன்னாங்க. என்ன விஷயம்? எதுக்காக என்ன தேடி ஊருக்கு போனீங்க? உங்களை பார்த்துட்டு வந்த நாள்ல இருந்து எங்க அகல்யா பாப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சுங்க. அம்மா அம்மான்னு ஏக்கத்துல தவிக்க ஆரம்பிச்சுட்டா. அதுக்காக தாங்க உங்களை தேடி நாங்க உங்க ஊருக்கே போனோம். ஆமா, உனக்கு என்ன மாச்சே? தலையில காயம் பட்டிருக்கு? அது ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஐ அம் ஓகே. ஆமா, அகல்யா பாப்பா எங்க இருக்கா? பக்கத்து ரூம்ல தான் இருக்கா. உங்களை பார்த்து அவ நிச்சயமா கண்ணு முழிச்சிடுவா. தயவு செஞ்சு வந்து என் குழந்தைய கொஞ்சம் காப்பாத்துங்கம்மா. வாங்க வாங்க, வாமா. பாத்து, இட்ஸ் ஓகே. பாத்து மாமா. அகல்யா பாப்பா, அம்மா வந்திருக்கேன். கண்ணு முடிச்சு பாருங்க. அகல்யா பாப்பா, அம்மா வந்திருக்கேன் பாருங்க. அகல்யா பாப்பா, அகல்யா பாப்பா, அம்மா வந்திருக்கேன். கண்ணை முடிச்சு பாருங்க. அம்மா, அம்மா, என்னம்மா?
என்னம்மா ஐசியூல வந்து இத்தனை பேர் நிக்கிறீங்க? டாக்டர், நாங்க யாரை தேடிக்கிட்டு இருந்தோமோ அவங்க கிடைச்சிட்டாங்க டாக்டர். இவங்க தான் டாக்டர் மேரி. என் அக்கா மாதிரி இருப்பாங்கன்னு சொன்னல ஓ அவங்க தான். ரியலி? பல்ஸ் நார்மல் ஆயிடுச்சே. அதான் நான் சொன்னேன், பல சமயங்கள்ல மருந்து செய்ய முடியாத வேலைய நமக்கு பிடிச்ச மனிதர்கள் செஞ்சிருவாங்க. உங்க பேர் என்ன சொன்னீங்க? அல்போன்ஸ் மேரி. மேரி, நீங்க அற்புதம் பண்ணிருக்கீங்க. இங்க பாருங்க, நீங்க உங்க குழந்தைய தாராளமா வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். நான் வரேன். அகல்யா, நல்ல வேளை. அகல்யா குட்டி, மேரி, உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நாங்க கேள்விப்பட்டோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. நீங்க முதல்ல எங்களோட எங்க வீட்டுக்கு வாங்க. எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். ம்? சரிங்க. அம்மாடி, உன் ஊருக்கே வந்து உன்னை பார்க்கணும்னு நானும் தாமரையும் மல்லிகாவும் ஆசைப்பட்டோம். ஆனா அந்த கடவுள் உன்னை எங்க கண்ணு முன்னாடியே கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாரு. என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியலம்மா. எங்க அண்ணி ரொம்ப கோவக்காரங்க. எங்களெல்லாம் பல தடவை கடுமையா கோவிச்சிருக்காங்க. ரொம்ப கோவமா சண்டை போடுவாங்க. ஆனாலும் நாங்க எல்லாரும் அவங்க மேல உயிரே வச்சிருந்தோம். அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் இனிமே அவங்கள வாழ்க்கையில பார்க்கவே போறதில்லன்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா கடவுள் அவங்கள மாதிரியே இருக்கிற உங்களை எதுக்காக எங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்காருன்னு எங்களுக்கு புரியவே இல்லை. தாமரை, அவங்க ஏற்கனவே ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்க. அவங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் மட்டும் முதல்ல கேளு. அண்ணி, ஓ சாரி, உங்களை அண்ணின்னு கூப்பிட்டுட்டேன். எங்க அண்ணி மாதிரியே இருக்கிற உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியல. என் பேரு அல்போன்ஸ் மேரி. ஒன்னு என்ன அல்போன்ஸ் கூப்பிடுங்க, இல்லைன்னா மேரின்னு கூப்பிடுங்க. சரி, நான் மேரினே கூப்பிடுறேன். அகல்யா பாப்பாவால உங்க கல்யாணம் நின்னு போச்சுன்னு சொன்னாங்க. அந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சா? நீங்க ஏன் சென்னைக்கு வந்தீங்க? ஏன் எப்பவும் பதட்டமாவே இருக்கீங்க? உங்க பாப்பா என்ன அம்மான்னு கூப்பிட்டதுனால அவ என்னோட பொண்ணு நினைச்சு மாப்பிள்ளை வீட்டுல கல்யாணத்தையும் நிறுத்திட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சு மாப்பிள்ளை வீட்டுல கல்யாணத்துக்கு சம்மதிக்க தான் செஞ்சாங்க. ஆனா நான் தான் அந்த மாப்பிள்ளை வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டேன். இவ்ளோ சந்தேக புத்தி உள்ளவனோட என் வாழ்க்கையை நான் சந்தோஷமா வாழ முடியாதுன்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். அதனாலதான் உங்க குடும்பத்துல பிரச்சனையாமா? அதனாலதான் நீ ஊரை விட்டு ஓடி வந்தியா? நோனோ, அதனால எல்லாம் பிரச்சனை இல்ல. அந்த கல்யாணம் நின்னு போனதுக்கு அப்புறம் எனக்கு
என் அங்கிளோட சன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணாங்க. அதுக்கு நானும் சம்மதிச்சேன். ஆனா எங்க மாமா பையனும் என் மாமாவும் எங்க வீட்டு சொத்துக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா பிளான் பண்ண விஷயத்த நான் கேட்டுட்டேன். இந்த விஷயத்தை என் அம்மா கிட்டயும் பாட்டிக்கிட்டையும் சொல்லி உடனே இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொன்னேன். ஆனா அவங்க 2 பேரும் என் அம்மாவை பேசியே கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என் அம்மா என் பேச்ச கேட்காம இந்த கல்யாணம் நடந்தே தீரணும்னு பிடிவாதமா சொல்லிட்டாங்க. அதனாலதான் நான் யார்கிட்டயுமே சொல்லாம வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். பாவம்மா நீ. அந்த கடவுள் ஏன் தான் உனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையை கொடுத்திருக்காரு? அதான் எனக்கும் புரியல. ஆக்சுவலா என் ஃப்ரெண்டு வீடு சென்னையில தான் இருக்கு. அவ வீட்டுக்கு போலான்னு முடிவு பண்ணி தான் நான் சென்னைக்கே வந்தேன். ஆனா ஒரு விஷயம் எனக்கு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனா என் அங்கிளும் என் அங்கிள் பையனும் எப்படி என்ன தேடி கண்டுபிடிச்சிடுவாங்க. என்ன கூட்டிட்டு போய் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணமும் பண்ணி வச்சிருவாங்க. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம ஐ அம் சோ கன்ஃபியூஸ்ட். மேரி, நீங்க எங்க அண்ணி மாதிரியே இருக்கீங்க. நீங்க எங்க கிட்ட வந்த நேரம் எங்க அகல்யா உயிர் பொழைச்சிட்டா. நாங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். இது பாருங்க, நீங்க எங்கேயும் போக வேண்டாம். நீங்க எங்க கூடவே இருங்க. எத்தனை நாள் ஆனாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் நாங்க உங்களை பத்திரமா பாத்துக்கிறோம். It is very easy to say. But practically இதெல்லாம் சரியா வராது. நான் பார்க்கிறதுக்கு வேணா உங்க அண்ணி மாதிரி இருக்கலாம். ஆனா நான் உங்க அண்ணி இல்ல. அந்த வித்தியாசம் என்னைக்கு இருந்தாலும் உங்க மனசுல படும். மேரி, நாங்க நீங்க நினைக்கிற மாதிரி மத்தவங்க மாதிரி இல்ல. எங்க அண்ணியை நாங்க பத்திரமா பாத்துக்கலன்னு எங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வே இருக்கு. உங்களை நாங்க பத்திரமா பாத்துக்கிட்டு அதை நாங்க சரி பண்ணணும்னு நினைக்கிறோம். தயவு செஞ்சு இங்க கூட இருங்களேன். அம்மாடி, நீ இங்க இருந்தன்னா எங்க கோகிலா எங்க கூட இல்லங்கிற குறையே எங்களுக்கு இருக்காதும்மா. நீ இங்கே இருந்துருமா. இங்க பாருங்க மேரி, உங்களுக்கு எத்தனை நாள் இங்க இருக்கணும்னு தோணுதோ நீங்க இருங்க. உங்களுக்கு எப்ப பிரச்சனை இல்லைன்னு தோணுதோ அப்ப நீங்க கிளம்பி உங்க ஊருக்கு போங்க. இங்க இருக்கிறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்க எங்களை நம்பலாம். ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்களா என்னை இவ்வளவு தூரம் ரெக்வெஸ்ட் பண்றதுக்கு நான் ஒன்னும் பெரிய ஆள் இல்ல. ஆக்சுவலா நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணதான் ட்ரை பண்றீங்க. ஐ எம் தேங்க்ஃபுல் டு யூ. நான் இங்கேயே இருக்கேன். அக்கா, அம்மா. வா ஆல்பர்ட், என்னாச்சு? எல்லாம் நல்ல விஷயமா. தினகரன்ல விளம்பரம் கொடுத்துட்டோம். நாளைக்கு காலையில தமிழ்நாடு முழுக்க விளம்பரம் வந்துடும். கண்டிப்பா மேரிய பத்தி நமக்கு தகவல் தெரிஞ்சு. எவ்வளவு ரூபாப்பா சன்மானம் போட்டிருக்கீங்க? 1 லட்சம் ரூபான்னு போட்டிருக்கோம் பாட்டி. 1 லட்சம் ரூபாங்கிறது சின்ன பணம் இல்ல. ஆட்டோ டிரைவர், டாக்ஸி டிரைவர்னு யாராச்சும் நிச்சயமா நமக்கு தகவல் சொல்லுவாங்க. சில பேர் இதை ஒரு வேலையாவே எடுத்து செய்வாங்க. இந்த ஒரு தடவை கடவுள் அவளை நமக்கு காமிச்சு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் என்னைக்கும் இப்படி ஒரு காரியம் பண்ணாத மாதிரி அவளை நம்ம பேசி சரி பண்ணிடலாம். மேரி அம்மாவுக்கு மருந்து கல்யாணம் தாமா. அவங்களுக்கு எதுக்காகவோ கல்யாணத்தை நினைச்சு பயம் இருக்கு. கல்யாணத்தை மட்டும் எல்லாரும் பிடிவாதமா பண்ணி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம மேரி அம்மாவை பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்லம்மா.
மேரி அம்மாவும் பீட்டர் ஐயாவும் அதுக்கப்புறம் கண்ணறிஞ்ச ஜோடியா இருப்பாங்கம்மா. அது ஒண்ணு நடந்துட்டா போதும், அதுக்கப்புறம் நான் சந்தோஷமா இருப்பேன். கடவுள்கிட்ட எனக்கு வேற எந்த கோரிக்கையுமே இல்லை. ஆண்டி, உங்க கவலை எல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் தான். நாளைக்கு மேரிய பத்தின தகவல் வந்துடும். நீங்க யாரும் கவலைப்படவே வேண்டாம். உட்கார உட்கார. ஓடும் பஸ்ஸில் கொள்ளை. எதுக்கு ஓடுற பஸ்ல கொள்ளை அடிக்கிறானுங்க? டேய் கீரி, 2 பேருக்கு சேர்த்து டீ சொல்லு. என்னைய சொல்ற, ஏன் நீ சொல்லு? டேய், கையில பேப்பர் வச்சிருக்கல, நீ சொல்றா. கையில தானே பேப்பர் வச்சிருக்க, வாயில வச்சிருக்க, நீயே சொல்ற. உன் கையிலாவது பேப்பர் இருக்கு, என் கையில எதுவுமே இல்ல, பார்த்தல. ஒண்ணும் இல்லையா? ஏண்டா நேத்து நைட் அடிச்ச பரிசு நடந்துச்சு. அதெல்லாம் நைட் அடிச்ச சரக்கோட முடிஞ்சு போச்சு. இனிமேல் பிள்ளையார் சொல்லி இருந்தா ஆரம்பிக்கணும். சரி சரி, 2 பேருக்கு சேர்த்து கெத்தா டீ சொல்லு. குடிச்ச உடனே சமாளிச்சுக்கலாம். அண்ணா 2 டீ போடுண்ணே. போடுறேண்ணே. ஊட்டிய வீட்டில் 50 பவுன் நகை கொள்ளை, வடநாட்டு கொள்ளையர்கள் கைவரிசை. 50 பவுன் நகை வச்சிருக்கிற வீட்டு அட்ரஸ் எல்லாம் வடநாட்டுக்காரனுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம போற வீட்டுல எல்லாம் வெறும் பாம்பு தாண்டா இருக்கு. தக்காளி விலை உயர்வு. இந்தாங்கண்ணே. தேங்க்யூ. ஏடிஎம் எந்திரத்தை உடைத்து கொள்ளையடிக்க முயற்சி. டெக்னாலஜி வளர வளர நம்ம பசங்க எல்லாம் இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்காங்க. நம்ம தான் இன்னும் இத்து போன பிளேடை வச்சு பழைய பர்ஸா அடிச்சுட்டு இருக்கோம். அதனால தான் நம்ம வாழ்க்கையில இன்னும் ஒரு டெவலப்மெண்டே இல்லாம இருக்கிறோம். காணவில்லை. பெயர் ஏ. அல்போன்ஸ் மேரி. இவரை பற்றி தகவல் தெரிவிப்பவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும். குக்கு, இந்த பொண்ணை பாத்தியா? டேய் கீரி, இது நம்ம பேக் திருட முயற்சி பண்ணுமே அந்த பொண்ணு தானே இது? ஆமாண்டா. இங்க பாரு, இவளை பத்தி தகவல் கொடுத்தா 1 லட்சம் ரூபாய் சன்மானம் கொடுப்போம்னு போட்டிருக்கேன். அன்னைக்கு இவ பேக தூக்கிறதுக்கு முயற்சி பண்ணதுக்கு பதிலா ஆளே தூக்கி இருந்தா அசால்ட்டா அந்த 1 லட்சம் ரூபாய் நமக்கு கிடைச்சிருக்கும்ல. சைக்கிள் கேப்ல ஒரு சரஸ்வதியை மிஸ் பண்ணிட்டோமே கொக்கு. டேய், சரஸ்வதி இல்லடா, லட்சுமி. சரஸ்வதி தானே நிறைய நகை போட்டிருக்கோம். அவ அன்னைக்கு முழிச்சதை பார்த்தா இந்த ஊர்ல அவளுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்க முடியாது. எப்படி இந்த ஏரியாக்குள்ளதான் சுத்திட்டு இருப்பான். தெரு தெருவா அவளை தேடுறோம். அந்த 1 லட்சம் ரூபாய நாம கைப்பற்றுறோம். 1 லட்சம் ரூபாய் அப்புறம் கைப்பற்றலாம். இப்ப சத்தம் இல்லாம டீ கிளாஸ் வச்சுட்டு நடைய கட்டலாம். வா வா வா. குடுறா குடுறா. காசை கொடுத்துட்டு போங்கடா. அடுத்த வாட்டி வருவீங்கல்ல, சுடு தண்ணியை புடிச்சு மூஞ்சில ஊத்துற வாங்க. நாங்க வேற கடைக்கு போயிடுறோம்டா. இன்னைக்காவது வருவீங்கல்ல. போடா. அம்மாடி, மேரிய கூப்பிடு. மேரி, மேரி. இத வர. அம்மாடி, நான் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். மிளகா பொடி எண்ணெய் மட்டும் கொஞ்சம் கொண்டு வந்துறேன். சரிங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடுங்க. ஐயோ, இவ்ளோ ஏர்லியாவா? சூடு ஆறதுக்குள்ள சாப்பிடுமா, உட்காரு. சரி, எனக்கு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி தான் இருக்கு, சாப்பிடுறேன். மிளகா பொடி போட. அச்சோ, இத்தனை ஐட்டம்ஸ் ஏற்கனவே. பிரேக்ஃபாஸ்டே இவ்வளவு ஹெவியா சர்வ் பண்ணீங்கன்னா அப்புறம் நாள் பூரா நான் தூங்கிக்கிட்டே இருப்பேன். என்னம்மா நீ, களைச்சு போய் வந்திருக்கல, நல்லா சாப்பிடுமா. சரி, நீங்க டேபிள்ல வச்சுட்டு போயிட்டீங்கன்னா நானே எடுத்து போட்டு சாப்பிட்டுருவேன். உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்? அம்மாடி மேரி, நீ எவ்வளவு நாள் எங்க கூட இருக்க போறியோ எங்களுக்கு தெரியாது. கடவுள் எத்தனை நாளைக்கு உன்னை இப்படி பாத்துக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்காரோ தெரியல. நீ இங்க இருக்கிற வரைக்கும் நாங்க உன்னை நல்லா கவனிச்சுக்கிறோமே. எங்க அன்னைக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம்
உங்களுக்கு செஞ்சு பார்த்தணும்னு ஆசைப்படுறோம். எங்களுக்கு கொஞ்சம் எங்க இஷ்டத்துக்கு இருக்க விடுங்களேன். நீங்க 2 பேரும் இப்படி விழுந்து விழுந்து என்ன கவனிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தாமரை. இதெல்லாம் ஒரு கவனிப்பா? நீ சாப்பிடுமா. அம்மாடி தாமரை, எனக்கு என்னமோ இவ கோகிலா மாதிரி தாமா தெரியுது. ஒரே மாதிரி இருக்கிற 2 பிள்ளைங்கள நான் நிறைய பார்த்திருக்கேன். அவங்களெல்லாம் கூட கிட்ட பார்த்தா ஏதாவது வித்தியாசம் தெரியும். ஆனா இந்த பொண்ணு அச்சடிச்ச மாதிரி அப்படியே நம்ம கோகிலா மாதிரியே இருக்கா. நான் அடிச்சு சொல்றேன், இவ நம்ம கோகிலாவே தான். அத கோகிலா நீ எப்போதே இப்படி ப்ரேயர் பண்ணிட்டு சாப்பிட்டுருக்காங்களா? இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே பழக்கமா இருந்தா மட்டும்தான் வரும். இவங்க மேரி தான் அத்தை. அப்படியா சொல்ற? என்ன பத்தி ஏதோ டிஸ்கஷன் போல. am I right? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீ சாப்பிடு. நீங்க 2 பேரும்? நாங்க அப்புறம் சாப்பிடுறோம். நீங்க சாப்பிடுங்க. அம்மா அம்மா, என்ன இது? என்னடா நீ இந்த ட்ரெஸ்ஸோட சுத்திட்டு இருக்க? பேட்மேன் டென்ஷன் பண்ண போன் போட்டு உடைச்சியா? போன முதல்ல கொடு, போய் குளிச்சு ரெடியா போ. ஓடு. He looks so cute. வாலுமா தெரியுது பார்த்தாலே. தாமரை, அகல்யா ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு ரொம்ப அடம் பிடிக்கிறா. ட்ரெஸ் போட்டுக்க மாட்டேங்கிறா, சாப்பிட மாட்டேங்கிறா. அவளை கிளப்புறது பெரும்பாடா இருக்கு தாமரை. ஏன் அவ எப்பவும் ரொம்ப சமத்தா கிளம்பி போவாள்ல? அப்படிதான் போய்கிட்டு இருந்தா, எனக்கு திடீர்னு இப்படி பண்றா. அம்மா வந்து எனக்கு ட்ரெஸ் போடணும், அம்மாவை வர சொல்லுங்க அடம் பிடிக்கிறா. ஓ, நாளையில இருந்து அவளை கிளம்புறதுக்கு அவளுக்கு நம்ம புரிய வச்சிடலாம். நீ அவங்க கிட்ட கொஞ்சம் பேசி பாரு. சரி உமா, நான் உங்ககிட்ட பேசிட்டு கிளம்பி வரேன். சரி தாமரை. தாமரை, எனி ப்ராப்ளம்? டென்ஷனா இருக்கீங்க? ஆமா மேரி, எங்க அகல்யா பாப்பா ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. எங்க அம்மா வந்து ட்ரெஸ் பண்ணி ரெடி பண்ணி விட்டாதான் ஸ்கூலுக்கு போவேன்னு சொல்றா. ஓ சரி, அப்ப நான் ரெடி பண்றேன். அம்மாடி அம்மாடி அம்மாடி, சாப்பிட்டு போமா. ஐயோ, இது இம்பார்ட்டன்ட் கிடையாது. இன்னைக்கு குழந்தை ஸ்கூல்ல மிஸ் பண்ண கூடாது, அதுதான் இம்பார்ட்டன்ட். நீங்க வாங்க தாமரை, நம்ம கிளம்பலாம். ஐயோ ரொம்ப சாரி, உங்களை சரியா சாப்பிட கூட விடாம தொந்தரவு பண்றோம். ப்ளீஸ் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க எனக்கு செஞ்சிருக்கிறது பெரிய ஹெல்ப். அட்லீஸ்ட் நான் இங்க இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தைக்காவது உதவியா இருக்கேன். வாங்க போல, வந்துடுறோம். சரிங்க, நாங்க போயிட்டு வந்து. சரி வாங்க. ஆமா, ஒரு கடையா இப்படி ஏமாத்தி குழப்பு இப்படியே ஓடிட்டு இருக்காடா. கொக்கு என்னடா அங்க பாருடா. டேய் கிரி, கும்பிட போன காடு கிராஸ்ல வந்த மாதிரியே இருக்குடா. ஆமாடா, அவளை விடாம ஃபாலோ பண்ணும். வா வா வாடா வாடா வா. நான் ஆட்டோ போறேன். அண்ணே 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 அண்ணே, ஆட்டோண்ணே, அந்த காரை ஃபாலோ பண்ணுங்கண்ணே. வாங்கண்ணே வாங்கண்ணே, சீக்கிரம். அண்ணா போங்கண்ணா போங்கண்ணா. அண்ணா கொஞ்சம் வேகமா போங்கண்ணா, அந்த காரை ஃபாலோ பண்ணுங்கண்ணே. ஆட்டோண்ணே கொஞ்சம் ஃபாஸ்டா போங்கண்ணே. ஏய், அந்த கார் தானடா? அதே கார் தான்டா. நீ எப்படியாவது பிடிச்சிடணும்டா. அப்படி அப்படி லெஃப்ட்ண்ணே லெஃப்ட்ண்ணே. அண்ணே வீடு பிறகு பார்த்து போங்கண்ணே. போங்க போங்க. சாவுகிராய் ஓட்ட குறுக்க வராம பாரு. டேய் போடா அண்ணாண்டா. ஓகே, இறங்கடா இறங்கடா சீக்கிரம்டா. மறுபடியும் அவளை மிஸ் பண்ணிட்டோம்டா.
ஆனா இனிமே கவலைப்பட வேண்டியதே இல்ல. அந்த டீ கடை முச்சந்தியை தான் அவ கிராஸ் பண்ணி போயிருப்பா. எப்படியும் அந்த பக்கமா தான் வரணும். நாம 2 நாள் அந்த இடத்துல டேரா போட்டோம்னு வச்சுக்க, அவளை லபக்கு நமக்கிறேன். நீங்க யார வேணா அவங்களுக்குப்பா. ஃபர்ஸ்ட் எனக்கு துட்டா உங்களுக்கு. ஆட்டோக்கு எவ்வளோப்பா? 80 ரூபா. மீட்டருக்கு சூடு வச்சிருக்கீங்க? சூடெல்லாம் ஒன்றும் வைக்கல, இப்பதான் எஃப்சி போயிட்டு வருது. கேட்றா. இந்த 100 ரூபா வச்சுக்க, கிளம்பு கிளம்பு. தேங்க்ஸ்ண்ணா. அவர் 80 ரூபா தானடா கேட்டாரு, நீ என்ன 100 ரூபா கொடுக்குற? ஏய், தொழிலாளி கிட்ட எல்லாம் பேரம் பேசக்கூடாதுடா, போட்டு விடு. டேய், அவன் 80 ரூபா தானடா கேட்டான், நீ எதுக்கு அவனுக்கு 100 ரூபா கொடுத்த? நாமளே டீ குடிக்க காசு இல்லாம இருக்கோம். ஏய், இது அவன் பர்ஸ் தான்டா. அவன்கிட்ட அடிச்சு 500 ரூபால இருந்து அவனுக்கு 20 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா தப்பா? அவன் பர்ஸ் எப்படி அடிச்சேன்? ஆட்டோல ஏறணும் ஆச்சுனே. அதான் நான் கைவிட்டு பார்க்கும்போது பாக்கெட் எம்டி இருந்துச்சேன். எது எப்படியோ நமக்கு காசு கிடைச்சதில்ல. சரக்கு சரக்கு. என்ன கல்யாணம் இப்படி புரியாத முடிச்சிட்டு இருக்க? உமா மாதா உனக்கு அம்மான்னு உனக்கு எத்தனை வாட்டி உன்ட சொல்லியிருக்கேன். இத்தனை நாள் உமா மாதான உனக்கு எல்லாமே பண்ணாங்க. இப்ப ஏன் திடீர்னு அடம் முடிச்சிட்டு இருக்க நீ? இத்தனை நாள் எங்க அம்மா இல்ல, இப்பதான் எங்க அம்மா வந்துட்டாங்கல்ல. இங்க பாரு அகல்யா, அவங்க உன் அம்மா இல்ல, அவங்க உன் அம்மா மாதிரி இருக்கிறவங்க, அவ்வளவுதான். அவங்க மேரி ஆண்டி அகல்யா. இல்ல, அவங்க தான் அம்மா அம்மா அம்மா. ஏய், இப்போ யூனிஃபார்ம் போட போறியா இல்லையா? ஏங்க விடுங்க, அவ யூனிஃபார்ம் கூட போட வேண்டாம். மிஸ்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். இட்லி மட்டும் அவ சாப்பிட்டோம். இந்த இங்க பாரு அகல்யா, இப்பதான் உனக்கு உடம்பு முடியாம போய் ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி உனக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். மறுபடியும் சாப்பிடாம இருந்தேன்னு வையே, திரும்பவும் உடம்பு சரியில்லாம போய் நம்ம திரும்ப ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது வரும். அடம் முடிக்காம சாப்பிடு. ஏய், வாப்பா சாமர. அப்படியே அச்சசல் நம்ம கோகிலானி மாதிரி தான் இருந்தாங்க.